கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். அதாவது ஆண்டவர் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் ஒரு ஆலோசனை நமக்கு சொல்கிறார் என்றால் அது நிச்சயமாய் நம்மால் செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையின் எல்லா அற்புதங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நெகேமியா 8:10 கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஒருவேளை இன்றைக்கு நம்ம பலன் குறைந்தவர்களா, சோர்வுற்றவர்களா நம்ம காணப்படுவோம்னா அதற்கு பலன் என்னன்னா, நமக்கு பலன் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம அவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்கிறது தான். இன்றைக்கு அவருக்குள்ள சந்தோஷம், அவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம தகப்பன் விரும்புகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். அப்போ இந்த வசனம் நல்ல தெளிவா சொல்லுது, அவர் நமக்கு யாரா இருக்கிறாரா? நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, for he cares for you. அவர் ஒரு கேர் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன். எப்படி ஒரு தாய் தன் பெற்றெடுத்த பிள்ளைய கேர் பண்ணுவாளோ, தகப்பன் எப்படி அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதற்காக, வளர்க்கிறதற்காக ஒவ்வொரு காரியத்தை எப்படி பார்த்து பார்த்து செய்வார்களோ அதை விட பல மடங்கு அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்ம எப்படி பார்க்கிறாராம்? விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம். அதனால அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன இருக்காது? தெளிந்த புத்தி இருக்காது. அதனால தான் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு இந்த இடத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். நீங்க கவலைப்படும் போது அங்க தெளிந்த புத்தி இருக்காது, நீங்க விழித்திருக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு அந்த கவலையின் மூலம்தான் உங்களை என்ன செய்வான்? விழுங்குறதற்கு வகை தேடுவான். அப்போ அந்த கவலை எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியங்கிறத இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க தகப்பன் யார் அப்படிங்கிறத நீங்க அறிந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கவலைகள் உங்களை விட்டு போகும். அடுத்ததான் முக்கியமான ஒரு வார்த்தை, மத்தேயு 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்ம கிட்ட வந்திருக்குது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோன்னு சொல்லி கொலோசையர் 1:13 பார்க்கிறோம். ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நமக்கு வந்துட்டுன்னா அங்க என்னதான் இருக்கும்? நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கும். இதுதான் சத்தியம். நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க, ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குது அப்படின்னா இந்த மூன்றும் நிச்சயமா உங்களிடத்துல இருக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்துல உங்களுக்கு தகப்பனா இருக்கிறபடியினால நீங்க ஒரு காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. அதனால கர்த்தருக்குள் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனையின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளே சந்தோஷமாயிருக்க, மகிழ்ச்சியாயிருக்க, ஆண்டவரே ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா, நாங்கள் உற்சாகமாய் எல்லா வேலைகளையும் செய்ய அப்பா, சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாம் நீங்கி உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து களி கூற, பலப்பட தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு இருக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் இந்த காலை வேளையில் உங்க மேலே இறக்கி வைக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் இறக்கி வைக்கிறோம். தெளிந்த புத்தியாய் விழித்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. என் தேவன் அப்படியே எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.